ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்யூஸ்ட். இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் புளி சட்னிங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தான் ஊற்றி வணக்கணும், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வர மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம், எங்கள் ஊர் சைடு வந்து பல்லேரி வெங்காயம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் தேவைப்படும், அதையும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்காக வரமிளகா 3 எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்களும் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. கடலைப்பருப்பு எண்ணெயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், புளியும் ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்துனிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும், தக்காளி சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் 2மே மினிமம் சைஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப புளி அதிகமாக இருந்ததுன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி சட்னி வந்து நீங்கள் மாவு அரைச்ச உடனே தோசை ஊற்றுறீங்க, இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த புளி சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. அதாவது மாவு புளிக்காமல் ஒரு பச்சையாக இருக்க ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த புளிப்பு டேஸ்ட் வந்தால் தான் வந்து இட்லியோட டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி புளி சட்னி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டுங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கலாம், இல்லைனா கல்லில் கூட அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் மிக்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. தம்பி இருக்கிறதுனால பெருசாக இது அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைம்லாம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் இவனை பார்த்துக்க முடியாது. குழந்தைங்க இருக்க வீடு எவ்வளோ சேட்டையாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து எங்கள் வீட்டில் அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீட்டு வேலை எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவோம். ரொம்ப அதுக்காக டைம் எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பேபிஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப குறும்பு சேட்டை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த பொருளுமே கீழே வைக்கவே முடியாது. மெயின் ஒரு பிரச்சனை என்னென்னா, சூடாக இருக்கிற எதையுமே நம்ம மறந்து கூட கீழே வைக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞாபக மறதி இருக்கிறவங்க கூட இதில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தது கடந்தது அதே இடத்துலையே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தம்பி வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அதை எங்கே வைக்கணுமோ அங்கே போயிடுதுங்க. கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்த இருக்க வீட்டில் இப்போ ஒரு அயன் பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கீழே ஹீட்டாக இருக்கும்போது கீழே வைக்க மாட்டோம். இதே ஃபஸ்ட்டாக இருந்தால் சரி 6 வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டுங்கிற மாதிரி வச்சுருவோம். அப்புறம் ஏதாவது செஞ்சோன்னாலும் டீ வைக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம நினச்ச இடத்துல வச்சுருவோம். ஆனால் இங்கே அப்படி வைக்க முடியாது இல்லையா? அவன் வந்து தட்டிடுவான், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவான். ஏதாவது ஒரு பொருளே வாங்கிட்டு வரோன்னா அதை எங்கே வைக்கணுமோ அங்கே பர்ஃபெக்டாக கொண்டு போய் வச்சுருவோம். இல்லைன்னா வந்த டயரில் நம்ம அப்படியே வச்சுட்டு போய் உட்காந்துருவோம். ஆனால் குழந்தைங்க இருக்க வீட்டில் அப்படி இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் நம்ம அடுத்த வேலையே செய்கிற மாதிரி இருக்கும்.
தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.